புண்ணிய பலமும் சேவை மனப்பான்மையும் பொதுநல நோக்கங்களும் தியாக உணர்வும் தன் பார்வையாலேயே தோஷங்களை போக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசியும் ராசி மண்டலங்களில் பாக்கியஸ்தானமான 9ஆக வரக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களை குரு பயிற்சி பலன்கள் சொல்வதன் மூலமாக நியூஸ் பை சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ராசியில் இதுவரை இருந்த கேது பகவான் சில மாதங்களுக்கு முன்பு பயிற்சி ஆகியிருக்கிறார். அதே போன்று வரும் நவம்பர் 15ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 20ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நீச்ச நிலையை நோக்கி செல்வது சற்று தோஷங்களை அளித்தாலும், ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் தனஸ்தானத்தை நோக்கி செல்வது இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்பை அளிக்கும். அதே போன்று இதுவரை இருந்த சனி பகவான், ராசியில் இருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு சென்று இருக்கிறார். தற்போது சனி பகவானுடன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இணையும் போது இதுவரையில் இருந்த குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், நெருக்கடிகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதி தனஸ்தானத்தில் நீச்சபங்கம் பெறுவதால் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், இதுவரையில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கு இனிமேல் சற்று மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய சுபங்கள், சொத்து, வீடு, யோக பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்திற்கு லாபத்தில் நீச்சபங்கம் பெறுவதால் இனிமேல் சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோக பலன்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6இல் பார்வை செய்வது வங்கி சம்பந்தமான முயற்சிகள், கடன்கள் ஏதேனும் வரவேண்டியது இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் அளிக்கும். அதே சமயத்தில் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்வது மறைமுகமான சில பிரச்சனைகள் வந்து விழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே பயணங்கள் செய்யும்போது பணம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாகும். 1க்கு 4 முறை யோசித்து கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக குரு பகவான் தங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்வதால் இதுவரையில் இருந்த தொழில் நெருக்கடிகள் படிப்படியாக விலகி யோக பலன்களையும் அளிக்கும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் மற்றும் புதன் பகவானுடைய பயிற்சியை பொறுத்து உங்களுக்கு சற்று முன்னேற்றங்கள், யோக பலன்களும் அவ்வப்பொழுது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்கு திரிகோண ஸ்தானங்களில், கேந்திரங்களில் வரும்பொழுது உங்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்பும் அவ்வப்பொழுது இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய ராசிக்கு உத்திராடம் நட்சத்திர காலில் குரு பகவான் பயணம் செய்யும்போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட யோக பலன்கள், இடமாற்றங்கள், வீடு, சொத்து சம்பந்தமான யோக பலன்கள், அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தாலும் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்ததாக உங்களுடைய திருவோணம் நட்சத்திர காலில் குரு பகவான் பயணம் செய்யும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட யோக பலன்கள், மன மகிழ்ச்சி, குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான பலன்களும்
சற்று உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள் அவ்வப்பொழுது வந்து போகக்கூடிய வாய்ப்பும், திருமணம் சம்பந்தப்பட்ட யோக பலன்கள் மற்றும் நண்பர்களால் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள், மறைமுகமான வழியில் பொருளாதார வளர்ச்சி, ஏதேனும் வர வேண்டியது கொடுக்க வேண்டிய பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நடைபெறலாம். அதே போன்று அவிட்டம் நட்சத்திர காலில் குரு பகவான் பயணம் செய்யும்போது உங்களுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்களும் நன்றாகவே இருக்கும். எனவே குரு பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறார் என்று நினைத்து வருந்த வேண்டாம். நீச்சபங்க ராஜயோக நிலையில் இருப்பதால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பெரும்பாலும் சனி பகவானுடைய 7.5 சனியுடைய பாதிப்பை குறைக்கக்கூடிய பயிற்சியாகவே இருக்கும். எனவே இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக நீங்கி உங்களுடைய வாக்குக்கு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதுவரையில் உங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் இனிமேல் தேடி வந்து மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று மாணவர்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட யோக பலன்கள் அனைத்துமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நல்ல நன்மைகளை அளிக்கும். அடுத்ததாக கேது பகவான் ஜென்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி மோட்சஸ்தானத்தை நோக்கி செல்வதாலும், திருமண ஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் ரிஷப ராசியை நோக்கி சென்று விட்டதாலும் இனிமேல் நாகதோஷங்களுடைய பாதிப்புகள் பெரும்பாலும் நீங்கிவிட்டது. 7.5 சனியுடைய பாதிப்பு இன்னும் 2 வருடங்கள் இருந்தாலும் குரு பகவான் இணைந்து இருப்பதால் 7.5 சனியுடைய பாதிப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை. எனவே இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோக பலன்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அனைத்தும் படிப்படியாக வரக்கூடிய வாய்ப்பு நன்றாகவே இருக்கிறது. எனவே நண்பர்கள் அனைவரும் இதுவரையில் இருந்த சோர்வுகள் நீங்கி புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் நன்றாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும், உறவினர்கள் சம்பந்தமான மதிப்பு மரியாதைகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுடைய குரு பயிற்சி, அதாவது தனுசு ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் நன்றாக இருந்தால் இந்த சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.